குர்பானி என்றால் என்னவென்று. அந்த குர்பானி குர்பத்தில் உள்ள முஸ்தாஃபுகள், சட்டங்கள், துவாக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி நல்லா குளித்து இருப்பது, ஆடு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும், அறுத்த பின் உள் அடங்கும் வரை காத்திருப்பது, தன் கரத்தால் அறுக்க வேண்டும், அறுக்கும் நபர் கிப்லாவை முன்னோக்கி இருப்பது, பிராணியின் கயிற்றை தர்மம் செய்வது, வசதியுள்ளவர்கள் தன்னோட சிறு குழந்தையின் சார்பாக குர்பானி கொடுப்பது, கடியை 3 பங்காக வைத்து ஒன்றை தனக்கும் மற்ற ஒன்றை உறவினர்களுக்கும் இன்னொரு பங்கை ஏழைகளுக்கும் தருவது சிறந்ததாகும். ஹஜ் பண்றால் அன்று குர்பானி கொடுப்பது சிறந்ததாகும். ஆனால் துல்ஹஜ் மாதம் பிறை 11, 12, 13 ஆகிய இந்த 3 தினங்களில் எப்போது நாளும் குர்பானி கொடுக்கலாம். இவை அனைத்தும் முஸ்தாபிகள் விரும்பக்கூடியதாகும். குர்பானி கொடுப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது பார்த்தோம். இப்பொழுது கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். 7 நபர்கள் சென்று ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம். 7 நபர்கள் சென்று ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுக்கக்கூடிய மாடு 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போல ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். குர்பானி கொடுக்கும் அனைவரோட நியத் குர்பானி தான் இருக்க வேண்டும். மாறாக குர்பானி கொடுக்கும் 7 நபர்களில் ஒருவரோட நியத் மட்டும் நேர்ச்சல் இருந்தால் அந்த அனைவரோட நியத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக ஆகையால் நியத்தை பார்த்து வைக்கவும். இன்ஷா அல்லாஹ் குர்பானி கடைபிடிக்க வேண்டிய பலகள் அனைத்தும் பார்த்தோம். இப்பொழுது அதை எல்லாருக்கும் பொருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி 7 உப்பை நாம் சாப்பிடக்கூடாது. அவை 2 விரை கொட்டைகள், அகம், கடலை, பித்து, ஆண்குறி, இரத்தம், ஈப்பை இவை அனைத்தும் குர்பானி கொடுப்பவரும் அதை வாங்குவரும் என யாரும் சாப்பிடக்கூடாது. குர்பானி கொடுக்கக்கூடிய முஸ்தாஃபிகள் சட்டம் பலகள் அனைத்தும் கடைபிடித்து அதன்படி குர்பானி கொடுக்க எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன். குர்பானி கொடுக்கும் முன் அறுக்கும் முன் ஓதும் துஆ இன்னி வஜது வஜ்ஹில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அனா மினல் முஷ்ரிகீன் இன்னி ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன் என்று ஓத வேண்டும். இதை ஓதிய பின் பிராணியின் முகத்தை மேற்கு பக்கமாக வைத்து அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்க வேண்டும். அறுத்த பின் கீழ்காணும் துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஹாதா மின்க வ லக ஃபதகப்பல் மின்னி கமா தகப்பல்த من خليلك إبراهيم عليه السلام ومن حبيبك محمد صلى الله عليه وسلم என்று ஓதி முடிக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடிய மாமிசமோ அல்லது இரத்தமோ அல்லாஹ்வின் சென்றடையாது. மாறாக உங்களுடைய இறைச்சத்தான் அல்லாஹ்வின் சென்றடையும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். ஆகையால் அந்த இறைச்சத்தோடும் இறை பொருத்தம் நாடி மேலே குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களை கடைபிடித்து அதன்படி குர்பானி கொடுக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.